ஹாய் கைஸ். ஸோ நான் இங்கே கிளைண்ட்டுன்னு பேசும்போது ஹியூமன் பீயிங்கை பற்றி பேசலை. நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு டிவைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம். அது எப்போவுமே சர்வரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுக்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது. அதுக்கு வேணுன்ற டேட்டாவையும் சர்வீஸையும் சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சர்வர்கிட்டேருந்து ரெஸ்பாண்டாக வாங்கிக்கும் சர்வர். ஸோ கிளைண்ட் அதுக்கு வேணுன்ற டேட்டாவை சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுது. சர்வர் கிளைண்ட்டுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை ஃபெச் பண்ணி கிளைண்ட்டுக்கு ரெஸ்பாண்டாக அனுப்புது. ஹப்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிவைஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மல்டிபிள் டிவைஸ் ஆர் மல்டிபிள் கிளைண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இந்த ஹப் வந்து ஆக்ட் ஆகுது. ரவுட்டர் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டிவைஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் கூட கம்யூனிகேட் பண்ண மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் நம்ம ஒரு பப்ளிக் நெட்வொர்க் கூடயோ இல்லை ஒரு குளோபல் என்விரான்மெண்ட் கூடயோ நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல ரவுட்டருன்ற ஒரு விஷயம் தேவை. இந்த ரவுட்டருன்றது மல்டிபிள் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக ஆக்ட் ஆகுது.